லியோ படம் வந்தப்போ ஒரு நம்பர் சொன்னாங்க. அந்த தயாரிப்பாளர் ஒரு நம்பர் சொல்லி அது நெறைய விஷயங்கள் இருந்துச்சு. நீங்களும் அத வகைப்படுத்துனீங்க. அது எப்படி டிக்கெட் பிரைஸ் என்ன, லாபம் என்ன அப்படின்னு. படம் ரிலீஸே இன்னும் ஆகல. அது என்ன விஷயங்கள் கூட கேவிஎன் புரொடக்ஷன் தான் அஃபிஷியலா சொல்லணும். ஆனா அதுக்கு முன்னாடி இப்போ வந்து எப்படி இந்த படம் 3 நாளுக்கு அப்புறம் 300 கோடின்னு போட போறாங்க. 4 நாளுக்கு அப்புறம் 400 கோடின்னு போட இப்பயே அவங்க ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்னு விஜய் மேலயும் ஏன்னா யார் பண்றாங்களோ உங்களுக்கு நம்மளுக்கு தெரியும்ல சார். விஜய் மேல குற்றம் சாட்டுறாங்களே. விஜய் தான் வந்து இப்படி சொல்றாரு. விஜய் குற்றவாளி இல்லை. இந்த தயாரிப்பாளர் நம்பர் போடுறாருன்னா அந்த தயாரிப்பாளர் தான் நீங்கள் போய் கேட்கணும். விஜய் ஏன் போய் கேட்குறீங்க? ஏன்னா ஒரு தயாரிப்பாளர் சொல்லியிருந்தாரு, ஒரு நடிகர் வந்து ஒரு சக்சஸ் மீட் வைக்கணும்னா எனக்கு 100 கோடி போடணும் அப்படின்னு சொன்னாங்க தான் ஒரு தயாரிப்பாளரே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி விஜய் வந்து ஒரு பெரிய ஹீரோஸ். விஜயே இவ்வளோ தூரம் நீ வந்துட்டில்ல, அந்த தயாரிப்பாளர் பேரை சொல்ல சார். நமக்கு கேள்விப்பட்ட ஒரு தகவல் தான் சார் அது. அந்த மாதிரி பெரிய ஹீரோ சொல்லுவாங்களான்னு கேட்கறேன் சார் நான். இப்போ விஜய் வந்து சொல்லுவாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. விஜய் சொல்லக்கூடிய ஆளா? எனக்கு தெரிஞ்சு சொல்ல மாட்டாங்க. விஜய் எந்த நடிகருமே சொல்ல மாட்டாங்க சார். அவங்கள பொறுத்தவரை திரும்ப திரும்ப நான் சொல்கிறேனே, ஒரு குறிப்பிட்ட படம் அவர் நடிக்கிற படம் மிகப்பெரிய கலெக்ஷன் ஆச்சுன்னு சொன்னால் அடுத்த படத்தில் அவருக்கு ஒரு 10% 20% சம்பளம் கூடும், அவ்வளோதான். பட் இந்த படம் சுமாராக போனாலும் அடுத்த படத்தில் அவர் சம்பளத்தை குறைச்சிக்கிறது இல்லை. ஓகே. ஸோ அது அவர் சொல்லி தான் அவங்க அந்த நம்பர் போடுறாங்க, அந்த போஸ்டர் போடுறாங்கங்கிறதெல்லாம் அது அவங்க தயாரிப்பாளர் செய்கிறாங்க. ஏன் செய்கிறாங்கன்னு தெரியல. அதுக்கு ஒரு சில காலங்களுக்கு முன்பு இப்போ தொடர்ந்து திருப்பூர் சுப்பிரமணியம் சார் நான் ரொம்ப மதிக்கக்கூடிய ஒரு சினிமாவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விநியோகஸ்தர், மிகப்பெரிய திரையரங்க உரிமையாளர். அவர் தொடர்ந்து சொல்கிறாரு, ஓடாத படத்துக்கு ஏன் அந்த மாதிரி ஒரு நம்பர் போடுறீங்க, ஓடாத படத்துக்கு ஏன் 3ஆவது நாள் சக்ஸஸ் மீட் வைக்கிறீங்க அப்படின்னு அவர் திரும்ப திரும்ப கேட்குறாரு. அது இவங்களுக்கு யாருக்குமே ஏற்றுக்கொள்ளதா இல்லை. நமக்கு அது என்ன சொல்கிறதுன்னு தெரியல. விஜயை மகிழ்ச்சி படுத்தவா சார்? ஹீரோவை மகிழ்ச்சி படுத்துறது